அவருக்கு ஒரு முன்னுரை அப்படிங்கிறது தேவையே இல்லை. காமெடி இஸ் சீரியஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிக அழகாக சாதுரியமாக கையாண்டு அனைவரின் மனங்களையும் இணைப்பித்தவர். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், பசுக்கு போவதாக இருக்கட்டும், விளக்கத்துக்கு உப்பு கோமலா இருக்கட்டும், அந்த நிகழ்வு ஒரு பாணியில போய்க்கட்டும். ஆனா அந்த நிகழ்வு இவருக்குன்னு ஒரு தனி பாணியை அமைத்து அப்படி ஒரு சிறப்பு சேர்த்தவர். இன்றைக்கு நம்முடைய நகைச்சுவையாளராக, பேச்சாளராக, பட்டிமன்ற நடுவராக வீற்றிருக்கும் திரு மதுரை முத்து ஐயாவுடைய பேச நல்ல கைது. ரொம்ப கலகலப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கண்ணியத்தோடும் தொடங்கி இருக்கக்கூடிய நம்முடைய அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை வழங்குகிற அறம் விருதுகள். அடிக்கடி சொல்கிறது உண்டு, முதல்வனாக இரு, இல்லாட்டி முதல்வனோடு இரு. நீ தேர்ந்தெடுக்கிற துறையில் முதல்வனாக இரு, இல்லாட்டி அது சார்ந்து முதல்வனோடு இருவாங்க. அப்படி நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு விருதை பெற ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு உட்காந்துருக்குறோம். இந்த விருதெல்லாம் அப்படி வீட்டில் வச்சுருக்கிறப்ப நம்ம பேர குழந்தைகள் மகள்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கும் அந்த உந்துதல். இந்த விருது எதுக்காகனா, நீங்கள் இத்தனை ஆண்டுகள் ஓடி வெற்றி பெற்று பல ஒரு சலிப்பாய், ஐயோ மறுபடியும் தொடருமா அப்படின்னு ஒரு சலிப்பு வரும்போது, இல்லை இன்னும் நீங்கள் வேகமாக ஓடணும், இன்னும் நிரம்ப விருதுகளை வாங்கி உங்கள் இல்லறத்தில் எல்லா இடத்துலையும் ஷோகேஸில் வைக்கிற அளவுக்கு இன்னும் வேகமாக ஓடணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு உந்துதல் தான் இந்த விருது. ரொம்ப நன்றி. இந்த இடத்துல எது கேப் விட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார், உயர்வுகளுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துவார்கள். சாதாரண ஒருத்தர் உயர்ந்துட முடியாது சார். பார்த்தீங்களா, ஒரு பெரிய பழுதூக்கும் போட்டி, இதே மாதிரி 6000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு க்ரௌடில் அப்படி பழுதூக்குறாரு. 200 வெயிட்டு அப்படி கை வச்சோன்னே 6000 பேருடைய கைதட்டல் கூட கூட அவருக்கு அந்த 200 வெயிட்டு சாதாரண ஒரு 20 வெயிட்டு மாதிரி தெரியுது. அப்படியே தூக்கி கொண்டு போகிறாரு. கைத்திட்டு பறக்க கூட கூட சர்வசாரமாக மேலே போய் தலைக்கு மேலே அந்த 200 வெயிட்டை தூக்கி போகிறார் சார். அடுத்த நாள் மார்க்கெட்டில் ஒரு 5 கிலோ கத்தரிக்காயை கட்டப்பில் தூக்கிட்டு வர முடியல. இதுக்கு என்ன காரணம்? 200 வெயிட்டை எப்படி தூக்குனார்னா, அவர் தூக்கலை சார். அந்த உற்சாகப்படுத்த இருந்தாருன்னு பார்த்தீங்களா, அதனால் அவருக்கு 200 வெயிட்டு சாதாரண. அதனால் இந்த விருது முழுக்க இன்னும் நீங்கள் வேகப்படுத்த, ஒரு கவிதை சொல்லுவாங்கள்ல, வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி பெற்ற பின் குதிரை விட வேகத்தில் ஓடும். அதனால் விருது வாங்கிட்டு அவ்வளோதானே அப்பா அப்படின்னு இல்லாமல் இன்னும் நீங்கள் நிரம்ப ஷோகேஸில் பிளேனாக வச்சுக்கோங்க, ஒன்று ஒன்றா அடுக்கணும். இதெல்லாம் அடுத்த தலைமுறை அதாவது எப்பவுமே பெற்றோர்கள் வழிகாட்டுவராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுவராக இருக்க வேண்டும். நம்ம ஒன்றுமே சொல்ல தேவையில்லை, ஆனால் நம்மளை பார்த்து உங்கள் குழந்தை கற்றுக்கிறேன் அப்படின்ற முன்னுதாரணத்துக்கு தான் இந்த விருது. எல்லா ஊர்லேருந்து வந்திருப்பீங்க. இந்த சென்னை ரொம்ப அழகான ஊர். எதனால் அப்படின்னா, திருச்சினா திருச்சிக்காரங்க இருப்பாங்க, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. இந்த சென்னை மட்டும்தான் 38 மாவட்டத்துக்காரங்களும் ஒரே இடத்துல வருது. என்னை தவறாமல் நம்முடைய மரியாதைக்குரிய நல்லமணி அவர்கள் அழைப்பு இருக்க காரணம், காலை பொழுது நீங்கள் உற்சாகமாக போகணும் சார். என் பையன் நல்லா படிப்பான் சார், ஆனால் மார்க் எடுக்க போகும்போது சோர்வாயிரும். அதுக்கு என்ன காரணம்னா, திரகாத்திரம் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் போச்சு சார். இந்த ஆரோக்கியத்திற்கான முக்கியமான அஸ்திவாரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சார். இந்த 2 மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 6 ஆண்டு காலம் அதிகம் நோய் நொடி இருக்காது. அது என்ன 2 அப்படின்னா, மெல்லிசான ஒரு இசையை கேட்பது, இன்னொன்று மனசு விட்டு உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கணும். இவனுக்கு டாக்டரே தேவையில்லை சார். அதுக்காகத்தான் நான் வந்தது. வெறும் விருது மட்டும் பெறாமல் ஆரோக்கியம். முன்னாலாம் நம்ம தாத்தன் பாட்டன் காலத்தில் எங்கேயா ஜிம் இருந்துச்சா சார்? இப்போ திரும்புறவுக்கெல்லாம் உடற்பயிற்சி கூட. அது வாக்கிங் போகிறப்ப பாருங்கள், இந்த மெரினா பீச்சில் ஒரு 40-50 பேர் சாக்ஸும் போட்டுக்கிட்டு வாக்கிங் எப்படி சார் போகணும்? அதிகாலையில் எந்திரிச்சு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி நல்லா கையை வீசி நடக்கணும். செல்ஃபோன் பேசக்கூடாது. 10,000 அடி 3/4 மணி நேரம் போகணும். இதான் உண்மையான வாக்கிங். ஆனால் எப்படி வாக்கிங் போகிறேன் தெரியுமா? 4 ஸ்டெப்பு போகிறேன். என்ன 2 உளுந்த விட கொன்னேன், அப்படி லவக்கு செம்பிராட் மாரி மேய்கிறது. இங்கிட்டு அது என்ன சுண்டலாம், அது கொஞ்சம் கொன்னேன். இது என்ன பார்சல் கட்டினேன், போண்டா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஒரே காண்டாவாகுது பார்த்தீங்களா? ஏங்க 4 ஸ்டெப்பும் போக முடியும், 400 ரூபாய் காலி வரீங்கன்னா அப்புறம் எப்படி உனக்கு? இப்படி தான் வாக்கிங் இருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சு 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது சார். விலை உயர்ந்த இன்னைக்கு காலகட்டம். நான் சொல்லலை, டாக்டர் சொக்கலிங்க போன தடவையும் சொன்னேன், இந்த தடவையும் சொல்கிறேன். நீங்கள் 95 வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் ஒரே விஷயத்தை செய்தால் போதும்.
ஹாப்பினஸ் சொல்லக்கூடிய மகிழ்ச்சியாக மட்டும் இருந்தால் போதும் சார். உங்கள் நேர்மறை எண்ணங்களோடு இருப்பவனுக்கு 95 தான். எப்போ பாரு நெகட்டிவாகவே சிலர் பேச ஆரம்பித்தாலே அப்போ லோன் போட்டு வீடு கட்டலாம்ட்டு, நீ எல்லாம் என்னத்தை வீடு கட்டி அவங்களாம் பூரா வீடு இடிதாமியா காலையிலே சொன்னேன்னா அவனுக்கு எப்படி சார் இருக்கும்? இதுக்கு தான் டாக்டர்லாம் சொந்தக்காரங்க அலோவ் பண்ணுறதில்ல ஹாஸ்பிட்டல் ஐஸ்வால். நான் அவருடைய தாய் மாமன் முதல்ல நீ வெளியே போய் அப்படின்பார். எதுக்கு 50 ரூபாய்க்கு அழிய போகணும் ஆப்பிளோடு நின்றுக்கிட்டு இருப்பார் ரிசப்ஷனில். உள்ளே உடனே குவீர்னு ஒரு வார்த்தையை பேசி அவனை சோழியை முடிச்சிடறது. அப்புறம் இருந்து உள்ளே விடுவார். போனோடனே மாப்பிள்ளை மாமா சரி சரி சரி, நான் ஆஸ்பத்திரியில் வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போனேன், நீ தான் நினைச்ச மாப்பிள்ளை அப்படின்னா. இதுக்கு தாண்டா உள்ள நான் உள்ளே விடலை. இப்படியே நேர்மறை எண்ணங்கள் பேசுகிறவங்களை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிறேன் சார். எல்லாமே நெகட்டிவ் புறம் பாசிட்டிவாக மாற்றுங்க சார். தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாய். செல்ஃபி எடுக்கும்போது வகுற உள்ள எழுப்போம், பின்னா இருக்க முது இங்கே வந்துடும், என்ன கொஞ்சம் உள்ள தள்ளுங்க அப்படின்னு. பார்த்தீங்களா? அதான் நிறைய பேர் போட்டோ அனுப்புகிறப்ப ஆப்சைஸ் போட்டோ தான் அனுப்புவாங்க. பார்த்தீங்களா? தொப்பை இருந்தாலும் அது நெகட்டிவ் பாசிட்டிவ் எடுத்துக்க. ஏன்னா குப்புறக்க விழுந்தா மூக்கில் இடிக்காது, அரடி கேப்பு கிடக்கும். இப்படி வேறு வழி இல்லை சார். மனைவிக்கு சமைக்க தெரியேன்னு வருத்தப்படாங்க, சொந்தக்கார எவனு வீட்டை பக்கம் வரமாட்டேன் அப்படி நினச்சிக்கோங்க, வேறு வழி இல்லை சார். அதனால் எனக்கு வள்ளுவர் குரல்லே அழகான குரல், இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்துட்டு இல்லை. எல்லா துறையிலும் சாதித்தவர்கள் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அறம் செய்ய விரும்பல எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். ரத்த தானம், கண் தானம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப. ஏன்னா இன்னைக்கு திரும்புறவுக்கெல்லாம் நோய் நொடியில் கூடி போச்சு சொல்கிற மாதிரி டாக்டரே நல்ல விஷயம் சொன்னாலும் கேட்குறானா சார்? தம்பி தொப்பை விழுந்துருச்சு, எடுத்து ஓரமாக போடுங்க. ஏய் நானே தொப்புன்னு விழுந்துருச்சு சொன்னேன். ஏய் நீ வெறுவத்தில் ஓடன்மையா? யார் வகத்தில்? நான் சொல்கிறேன் உனக்கு புரியல தம்பி. டெய்லி வாக்கிங் போகணும், நடந்தே வா அப்படின்னு இருக்கான். அப்புறம் வாக்கி என்ன டீஸ் பிட்டு எடுத்துகிட்டா போக எல்லாமே சார். அதெல்லாம் சார் சொன்னார் பார்த்தீங்களா? அன்றைக்கெல்லாம் கலர் கலராக மிட்டாய் சாப்பிட்டோம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. 90s கலர் கலராக மிட்டாய் சாப்பிட்டோம். இப்போ கலர் கலராக மாத்திரை சாப்பிட்டோம். அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுன்னு வெத்தலை வாக்குப்பட்டி திறந்தாங்க. 95 வயசு 110 வயசு மேனுவல் லைஃப். நம்ம தாத்தம் பாட்டினை பார்த்து பெருமைப்படணும். மாற்று உடை இருக்காது, சட்டப்பையில் 10 பைசா இருக்காது. ஆனால் அவரை மாதிரி சந்தோஷமாக இருந்து எவனும் கிடையாது. சிரிச்சார்னா பக்கத்தூர் வரைக்கும் கேட்கும். எப்படி இருந்துச்சு? மாடுகள் அத்துன்னு ஓடிப்பிருங்க அம்மாக்குள்ள. இதுதான் சிரிப்பு. இன்னைக்கு 2 கார் 2 பங்களா இருக்கப்ப அவன் சிரிக்க அவனுக்கே கேட்கல. என்ன காரணம்? எல்லாருக்கும் வசதியில் பெருகிச்சு, வாழ்க்கையை சுருங்கிடுச்சு சார். இந்த இடத்துல சொல்கிறேன், இந்த சாதனை சார், இந்த அறம் செய்ய விரும்பல. அறம் என்றாலே ஒழுக்க நெறின்ற அர்த்தம். ஒருவன் இறந்ததுக்கு வாழ்ந்த பார்த்து போறான் போறோம். எப்படி வாழ்றான் பாரியா, 2 கார் இருப்பாங்களா? ஆனால் ஒருத்தர் இறந்ததுக்கு போறான் பட்டாங்க தெரியுமா? அதுதான் நம்முடைய மேதகு அப்துல் கலாம் அவர்களுக்கு. சார் இறந்தா இப்படி ஒரு இறப்ப என்ன காரணம் தெரியுமா? மேடையில் சால்வே போட்டால் கூட அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டார் சார், அது லஞ்சத்தில் வருது என்று சொல்லி. அதனால அவர் இருந்தப்ப அவர் வைத்த மரங்களை பெருமையாக பேசினார்கள். அவருடைய வழித்தொண்டர்களாக விவேக் வந்தப்ப 200 படம் 300 படம் நடித்தார். படத்தை யாரும் பெருமையாக சொல்ல, நீங்கள் வச்ச மரம் எங்களுக்கு ஆக்சிஜன் தருது, உங்கள் ஆக்சிஜன் இல்லையே பேசணும். பார்த்தீங்களா? கேப்டன் லெவலில் இருந்தப்போ அவர் படங்கள் யாரும் பெருசாக பேசலை. அன்னதானம் போட்டாருங்க. அவர் வீட்டில் சாப்பிடாத ஆரம் இல்லை. எப்பவுமே இந்த அறம் மட்டும் நம்ம செய்த சேவை மட்டும் தான் அந்த பூமியில் நிற்கும். அதுக்காகத்தான் நீங்கள் பல்வேறு துறையில் சாதிச்சவங்க அத்தனை பேருக்கு பெரிய பாராட்டு சொல்கிறேன். இன்னும் நீங்கள் சலிப்பில்லாமல் இப்போ ஓடிக்கொண்டே இருக்கணும். தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்டத்தட்ட 1200க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சார். இந்த லைட்டு அவர் தான், சினிமா அவர் தான். அவங்க மனைவிக்கு கோபம். எப்போ பார்த்தாலும் இந்த ஆராய்ச்சி கூட லேப்லேயே இருக்கீங்களே, ஆராய்ச்சி பண்ணுறேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இடத்துக்கு பார்க்கு பூங்கான்னு போயிட்டு வாங்க அப்படின்னு டிஃபன் பண்ணி கொடுக்குறாங்க. போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சா வாங்க, திரும்பி பார்த்தா ஆளை காணும், மறுபடியும் லேப்லாம் போய் உட்காந்துருக்கா டிஃபனோட. என்னங்க உங்களுக்கு சந்தோஷமான இடத்துக்கு போச்சு? எனக்கு சந்தோஷமான இடமே இந்த லேப்பு தான் மாட்டார். பார்த்தீங்களா? என்ன அர்த்தம்னா, எதையுமே கஷ்டப்பட்டு செய்யாமல் ஒருத்தர் இஷ்டப்பட்டு செய்கிறவன் தான் சார் வாழ்க்கையில் செஞ்சிருப்பேன். அது அவர் இஷ்டப்படாட்டி தன்னை கண்டுபிடிப்ப முடியுமா சார்? ஆச்சரியப்பாருங்க. அதுலேயும் பாருங்கள், மிட் நைட்டு 1:30 மணிக்கு இந்த லைட்டை கண்டுபிடிச்சிட்டார். டைம் கேட்க மாறேன்ட்டேன், அது வேறு. ஆமாம், அது நான் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, நான் பாட்டுக்கு மாங்குன்னு பேசிட்டு, ஆமாம் ஒரு இடத்துல சாரி சார் டயத்தை பார்க்கல அப்படின்னேன். டயத்தை தான் பார்க்கல, பின்னாடி காலண்டராவது பார்த்துருக்காங்கல்ல. வியாழக்கிழமை ஆரம்பிச்சு திங்கக்கிழமை முடிச்சிருந்துருக்கேன். என்னுடைய பாணி அப்படி ஆயிடுச்சு. அதனால் ஆமாம், ஒரு நிமிஷத்தில் என் பேர் தான் சொல்ல முடியும். சரி, இருந்தாலும் அதனால் இந்த விருது பெறுற அத்தனை பேருக்கும் என்னுடைய பெரிய பாராட்டுகள். இன்னும்
நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன், உங்கள் குழந்தைகளுக்கு விட்டுத்தர்ற பெரிய பணியை நம்ம வழிகாட்டுவராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுவராக அப்பா அப்படி வாங்கியிருக்காருன்னா சாதாரணமல்ல, அவ்வளோ உழைப்பு சார். உங்கள் உழைப்பு உன்னதமாக இருக்கணும். நல்ல ஒரு அறமில் ரொம்ப அந்த அறத்துக்கு ரொம்ப பொருத்தமானவர் பேர் பார்த்தீங்களா, அப்படி நல்ல மணின்னு அப்படி பேர் அமையணும். எல்லாருக்கும் அந்த பேர் பொருத்தம் சரியாக அமைஞ்சிடாது. சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பா, அவளுக்கு சாந்தின்னு பேர் வச்சுருப்பான். இந்த வரப்புலேருந்து அந்த வரப்பை தாண்ட மாட்டான், தாண்டவராயான்னு பேர் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து 7 மார்க்கு தாண்டவே இல்லை. அவனுக்கு பேர் மார்க்கண்டையன்னு பேர். அவன் என்னத்தை மார்க் வாங்கிட்டான்? எங்கள் ஊரில் 7 காரு 8 பங்களா வச்சுருக்கார், பேர் பிச்சை. நான் சொன்னேன் கொஞ்சம் இனிஷியலாவது சேர்த்து வைனே, பிச்சை பிச்சைன்னு ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க அப்பா ராமசாமி, கடைசியில் ரா பிச்சைன்னு சொல்லி இப்படியெல்லாம் அமைஞ்ச நேரத்தில் பேருக்கு ஏற்ற மாதிரி அறமும் சரி, அவருடைய பெயரும் சரி. அது மட்டும் இல்லாமல் வளர்கிற சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு ISO சான்றிதழும் நம்முடைய ஆக்ஸ்பா மூலம் கொடுக்குறது ரொம்ப பெருமையான விஷயம். அது எப்படின்னா ஒரு 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 இறந்த பின்னாடி ஒரு மீனை கூட கெண்டை மீன், கெளுத்தி மீன், விரால் மீன் சொல்லி விலை கூடுது. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பார்த்தீங்களா, உயிருடன் கோழி 80 ரூபான்னு போட்டிருப்பான். கறிக்கோழி செத்த பிராணி 100 ரூபா வேல்யூ கூடுது சார். மனுஷனுக்கு அப்படி கிடையாது. ஒரு சாதாரண 3.5 சிவராஜ் கோழியை கூட வெடக்கோழிங்க 400 ரூபா. மனுஷன் அப்படி அறிமுகப்படுத்த முடியுமா? இந்த முனியாண்டிங்க 48 கிலோ. ஒரு மனிதன் அடையாளப்படுத்துறது எதுனா அவருடைய நற்பெயர். அது மாதிரி இந்த ஆக்ஸ்பாவில் சிறு சிறு நிறுவனங்கள், புதுசாக ஆரம்பிக்கிற நிறுவனங்களுக்கு ISO தரச்சான்றிதழ் பெற்று தருவது பெருமையான விஷயம். நல்ல ஒரு நிறுவனத்தில் நம்ம இணைச்சி கொண்டு நல்ல விருதை பெற இருக்கிற அத்தனை பேருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக விருது வாங்குங்கள். 2020 உங்களுக்கான ஆண்டாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி.